மணி 4 ஆச்சு, இன்னும் இந்த அபியை காணோமே. 3:30க்கெல்லாம் ஸ்கூல் விட்டுருவாங்க. எங்கே நின்று தான் பேசிகிட்டு இருக்காளோ. ஸ்கூல் விட்டது உடனே வீட்டுக்கு வரணும்னு என்னெல்லாம் கிடையாது. எங்கேயாவது 10 நிமிஷம் 5 நிமிஷம் நின்று பேசிட்டே வர்றது. வீட்டுக்கு தானே வருவா, இன்னைக்கு வரட்டும் இருக்கு அவளுக்கு. இந்த டிவியில் ஏதாவது நல்ல படம் போடுறானா, இந்நேரம் பார்த்தாலும் இந்த சீரியலையே மாற்றி மாற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நைட்டு போடுறது தான் காலையிலையும் போடுறான், மதியத்துக்கு அப்புறமா ஒரு படத்தை போடுறானா. அட சித்தி இன்னைக்கு வீட்டில் தான் இருக்காங்க. சித்தி சித்தி வந்துட்டேன், ஸ்கூல் முடிஞ்சது வந்துட்டேன். ஆமாம், நல்ல ஸ்கூல் முடிஞ்சது வந்திருக்க. வந்ததே ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. எவ்வளோ நேரம்? ஐயோ 1/4 மணி நேரமாக லேட் ஆயிடுச்சு சித்தி. ஒரு சின்ன வேலை இருந்தது சித்தி, அதனால தான் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது. என்னது ஜெராக்ஸா? அதானே டப்பாவில் போட்ட துட்டை காணோன்னு நினச்சேன். ஜெராக்ஸ் எடுத்துருக்காம்ல ஜெராக்ஸு. சித்தி நான் ஒன்றும் துட்டுலாம் எடுத்துகிட்டு போகல, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு காசு கொடுத்தா. பொய்யா சொல்கிற? வாயை திறந்தாலே பொய். இல்லை சித்தி, நான் நிஜமாவே காசு எடுக்கல சித்தி. வேணா என் ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க சித்தி, அவள் தான் சித்தி கொடுத்தா. 2 ரூபா தான் ஜெராக்ஸுக்கு. அதானே 2 ரூபா 5 ரூபானா தெரியாதுன்னு 2 ரூபா எடுத்துகிட்டு போயிருக்க. நான் நிஜமாவே எடுக்கலை. சரி சரி, ஸ்கூலில் என்ன நடந்தது முதல்ல சொல்லு. சித்தி காலையில் எக்ஸாம் வச்சாங்க, அப்புறம் யூனிஃபார்ம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சித்தி. கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வரக்கூடாதான், யூனிஃபார்மில் தான் வரணுமா. ஒரு 1 வீக் கூட யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்களாம். அதுக்குள்ளே நம்ம தச்சு போட்டுக்கணுமா 2 டேஸில். எனது யூனிஃபார்ம் கொடுத்து 2 நாள் தச்சு போட்டு வரணுமா? உனக்கு இந்த கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததே பெருசு, இல்லை யூனிஃபார்ம் மாதிரி தச்சு கொடுக்கணுமாக்கா? இதையே போட்டுப்போ, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. சித்தி யூனிஃபார்ம் போட்டு வரலன்னா கிளாஸ்க்குள்ளே விட மாட்டாங்க சித்தி. இந்தா நீ மட்டுமா கலர் ட்ரெஸ்ஸில் போகிற? 5 தானே கலர் ட்ரெஸ்ஸில் வருவா. அவள் இன்னும் யூனிஃபார்ம் தச்சிருக்க மாட்டா. இரு நான் அவட்ட எதுக்கும் கேட்டுக்கிறேன். நீ பொய் சொன்னாலும் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தா பொய் தான் உனக்கு ஃபுல்லாக வருது. வீட்டில் வேலை இருக்க வேமா வருவான்லாம் இல்லை. வந்தது பேக்கை திறந்துட்டு உட்காந்துடாது. இந்தா பாத்திரம் இருக்குது, அதை கழுவி வை முதல்ல. எவ்வளோ வேலை கிடக்குது. எம்புட்டு பாத்திரம் நேற்று நைட்டே கழுவி வச்சிருக்கலாம்ல. சித்தி ஒரு கூடை நிறைய பாத்திரம் இருக்குது சித்தி, என்னால் எப்படி கழுவ முடியும்? எல்லாம் நீ சாப்பிட்ட தட்டு தானே, எல்லாத்தையும் கழுவி எடுத்து வை முதல்ல. சரிங்க சித்தி, கழுவிடுறேன். வெளியே அந்த சோப்பு டப்பா இருக்கும், நல்லா தேய்ச்சி கழுவு, ஒரு கரை இருக்கக்கூடாது. சரிங்க சித்தி. நேற்று நைட்டு கொஞ்சமாக தானே பாத்திரம் இருந்தது, அதனால தான் அசால்ட்டாக போனேன். எப்படி சாயங்காலத்துக்குள்ளே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்குது. இதெல்லாம் தொலைக்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும், படிக்க வேற செய்யணும். ஆனால் வெளியே இருந்த டவ்வியை காணோம். ஒரு வேளை அந்த சைடு வச்சுருப்பாங்க சித்தி. சரி எடுத்து வைப்போம், தண்ணி வேற ஊற்றணும் அதில். காலையில் வைக்கோல் வைக்க மறந்துட்டேன் சித்தி, வைக்கவே இல்லை போல். பாவம் மாடுங்கள்லாம் பசியாக இருக்குமே. சரி வேமா தொலைக்கிட்டு வந்து வைப்போம். ஒரு குடம் தண்ணி போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இதை தூக்கவே கை கால்லாம் வலிக்குது. அடுத்து தேவைன்னா மோந்துக்கலாம். இந்த ஸ்பூனை காலையில் கழுவி வச்சுட்டு தானே போனேன், மறுபடியும் எப்படி சிங்கில் விழுந்ததுன்னு தெரியலையே. சரி வேமா கழுவிட்டு படிப்போம். ஐயோ இது வேற மண்ணில் வந்துருச்சா. சரி ஒரு வேளைக்கு 2 வேலையை ஆக்குறதே இருக்குதே. மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவி வைப்போம். அப்பாடா ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் வேகமாக கழுவி முடிச்சாச்சு. அவ்வளோதான் அன்றைக்கி வேலை முடிஞ்சது. இந்த அடி வந்துட்டு போகும்போதே என்ன சொன்னேன், உள்ளே வேற கொஞ்சம் பாத்திரத்தை இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துருப்போன்னு சொன்னேன்ல. ஒன்றத்தையும் எடுத்துகிட்டு வராமல் அப்படியே வந்து உட்காந்துடுறது. அந்த அருவாமனையை சுற்றி நல்லா கழுவி வை. நேற்று கொப்பரையை கழுவி வைக்கும் போது இட்லி தட்டி சேர்த்து கழுவி வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்றுன்னா சொல்லணும். சித்தி மறந்துட்டு சித்தி, இந்த கழுவி வச்சிடுறேன் இப்போ. சீக்கிரம் சீக்கிரம், மழை வர மாதிரி இருக்குது, வேமா உள்ளே எடுத்துகிட்டு வந்து வை. சரிங்க சித்தி. இதையும் சேர்த்தே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இப்போ ஒரு வேளைக்கு 2 வேலையாக இருக்கிற மாதிரி இருக்குதே. முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், இப்போ தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இந்த அருவாமனையெல்லாம் கழுவி மிக்கிறதுக்குள்ளே கை போயிருமே. லேட் ஆகிக்கிட்டே இருக்குது எங்கே படிக்கிறதுல. அருவாமனை நல்லா தான் இருக்குது, இது எதுக்கு கழுவிக்கிட்டு? சித்தி சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கழுவினா போதாதா? 2 நாளைக்கு ஒரு தடவை இதையும் சேர்த்து கழுவிட்டுருக்காங்க. வீட்டில் அப்பா இருந்தாலாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவரும் வேலைக்கு போயிருக்காரு, எப்போ வருவார்னே தெரியலையே. இந்த வாரம் வரேன்னு தான் சொல்லியிருக்காரு, பார்ப்போம். சரி நல்ல வேலை ஒரு வழியாக முடிச்சாச்சு. இதை சட்டு போட்டுன்னு எடுத்து உள்ளே வைப்போம். இந்தாடி பாத்திரத்தை கழுவிட்டியா இல்லையா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற? 4-5 பாத்திரத்தை கழுவும் இல்லை, அதுக்கு இம்புட்டு நேரம் ஆக்குற. முடிச்சிட்டேன் சித்தி, இந்த கொண்டு வந்துட்டு இருக்கேன். சித்தி நீங்கள் கொடுத்து இட்லி தட்டி எல்லாத்தையும் நான் கிச்சன்லேயே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா தானே கழுவி இருக்கேன். இதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சிருவா. இதை இப்போ இங்கே கொண்டு வந்து காட்டணுமாக்கும், எடுத்து உள்ளே வை. சித்தி மாட்டுக்கு எதுவுமே வைக்கலன்னு நினைக்கிறேன், நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன் சித்தி.
காலையில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போனோம். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கிளம்பிட்டா எப்படி? சித்தி வச்சிட்டேன். அவ்வளோதான் சித்தி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் படிக்கிறேன் சித்தி, எனக்கு படிக்க நிறையா கொடுத்துருக்காங்க. ஆ படி படி. மணி இப்போ 7 ஆகுது. 8:30க்கு கரெக்டாக வந்துடணும் சமைக்கிறதுக்கு, சரியா? சரிங்க சித்தி, இன்னைக்கு அதுக்குள்ளே நான் படித்து முடிச்சிருவேன். திருக்குறள் டெஸ்ட் நாளைக்கு சொல்லியிருக்காங்க, வேகமாக படிச்சிருவேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுக்கு மீனிங் என்னன்னா, எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையை காண்பது அறிவு. காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர். இதுக்கு மீனிங் என்னன்னா, உலகத்தையே ஆள நினைப்பவர் தக்க தருணம் எதிர்பார்த்து சோர்வின்றி இருப்பார். என்னாடி திருக்குறள்லாம் படிக்கிறியா இல்லை ஒரு நாள் உங்களை எதிர்த்து காட்டுவேன்னு சொல்கிறியா? சொல்லாமல் சொல்கிற மாதிரி தெரியுது. சித்தி, நான் அப்படிலாம் படிக்கல சித்தி, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என் புக்கில் இருக்கிறது படித்தேன் சித்தி. அதானே பார்த்தேன். படி படி. இது எதுக்கு மீனிங் சொன்னாதான் சித்தி திட்டுவாங்க, ஏதாவது நினச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம சும்மாவே படிப்போம். மீனிங்லாம் மேம் கேட்கவே இல்லை, திருக்குறள் தானே படிச்சுட்டு வர சொன்னாங்க. இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்து விடல். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அட யார் இது இந்நேரம் ஃபோன் பண்ணுறது? நம்ம சித்ராவா? அடியே அஞ்சுட்டு எதுவும் சொல்லி வச்சியா? திடீர்னு ஃபோன் பண்ணுறாளே. ஏதாவது சொல்லி வச்சிருந்தா சொல்லிடி, அப்புறம் நாளைக்கு வந்து என் உசுரம் வாங்குவா. இல்லை சித்தி, நான் அஞ்சுட்டு எதுவுமே சொல்லலை, சும்மா தான் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போதும் போதும் நிப்பாட்டி, அட்டன் பண்ணிட்டேன். என்னக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு ஃபோனே காணோம். அது ஒன்றும் இல்லை சித்ரா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான். என்ன அதிசயமாக இருக்கே, வேலை இருக்குல்லன்னு சொல்கிற? வேற எப்படி சொல்ல? உன் பிள்ளையோட சேர்ந்து ஸ்கூலுக்கு அனுப்புனா இவனும் ஸ்கூலுக்கு போயிடுறா. வேலை செய்ய யார் இருக்கா? நான் தான் செஞ்சாகணும். ஆமாம், இது நல்லா தான் இருக்குது. அதுக்காக படிக்கிற பிள்ளைய வேலை வாங்கிட்டே இருப்பியோ? அதை ஏன் கேட்குற? எல்லா வேலையும் என் தலையில் தான் வந்து விடியுது. சரி சரி, எதுக்கு ஃபோன் போட்ட? முக்கியமான விஷயம் எதுவும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அஞ்சு கூட அப்படியே ஸ்கூலுக்கு போகிறதுனால அவள் சொல்லுவா அப்பப்போ ஏதாவது. நாளைக்கு வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன். ஓ சரிம்மா, வீட்டுக்கு வா, வந்து பேசிக்கலான்னு வச்சிடுறேன். அடியே நீ ஏதோ அஞ்சுக்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவள் திடீர்னு வீட்டுக்கு வரேன் அது வரேன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டா. என்ன சொன்னேன்னு ஒழுங்கா சொல்லு. நான் என்னமோ கொடுமைப்படுத்துகிற மாதிரி நீ சொல்லி வச்சிருப்பியே, எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் அவள் ஃபோன் போட்டிருக்கா. இல்லை சித்தி, அஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்கல, நான் எதுவுமே சொல்லவே இல்லையே சித்தி. நீ கிளாஸில் எக்ஸாம் தான் நடந்தது. ஓஹோ, அவள் கேட்கல அதனால நீ சொல்லலையாக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் சொல்லியிருப்பியோ? அப்படி என்னடி பண்ண உனைய சொல்கிறதுக்கு? நாளைக்கு எப்படியும் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேறு லீவு. மூச்சு பேச்சு காட்டக்கூடாது சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. சித்தி, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சித்தி. ஒன்றுமே நடக்கலையே, என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வீட்டில் இருக்க முடியும் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ.